ராஜசேகர், ராஜேஷ், ரஞ்சித், மேத்யூ, லவத், சிலம்பரசன் இவர்கள் ஒரு கொலையை அனாயாசமாக செய்து முடித்த கொலை குற்றவாளிகள். இவர்கள் அனைவரும் தற்போது காவல்துறையின் பிடியில் சிக்கியிருக்க ரஞ்சித் மட்டும் தலைமறைவாக எங்கோ சுற்றிக் கொண்டிருக்கிறார். யார் இவர்கள், இவர்களின் பின்னணி என்ன என்பதை நமது குழு விசாரணை செய்தபோது நெஞ்சை உறைய வைக்கும் பல குற்ற சம்பவங்கள் வெளிவருகின்றது. இந்த கூட்டத்திற்கு மேத்யூ தான் தலைவராக இருந்துள்ளார். சாலையில் செல்லும் பெண்களை சிலுமிஷம் செய்வது முதல் போதை, அடிதடி வரை என்று தன்னை அந்த பகுதி தாதாவாக சித்தரித்துக் கொள்வதற்கான அத்தனை அயோக்கியங்களையும் அசாதாரணமாக செய்து வந்தவர் என்று கூறப்படுகிறது. இன்னும் சொல்வதெனில் அந்த பகுதியில் உள்ள சில பெண்களை மிரட்டி தனது காம இச்சைக்கு ஆட்படுத்தி கற்பழித்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளது. மூடி மறைக்கப்பட்டது என்று கூறுவதை விட இவர்களின் மிரட்டலுக்கு பயந்து போன காவல்துறையினர் இந்த வழக்கை மூடி மறைத்து விட்டதாக கூறுகிறார்கள் அந்த பகுதி வாசிகள். இப்படி அடிதடி, ரவுடியிசம், அப்பாவி பெண்களை மிரட்டி கற்பழிப்பு போன்ற காரியங்களில் ஈடுபட்டு வந்த ராஜசேகர், ராஜேஷ், மேத்யூ, லவத், சிலம்பரசன் தற்போது ஒரு கொலை சம்பவத்தை வெகு சாதாரணமாக செய்து முடித்திருக்கிறார்கள். தனது நண்பனின் கண்முன்னே ஈவு இரக்கமின்றி வெட்டி சாய்த்திருக்கும் சம்பவம் அந்த பகுதியின் அமைதியை ஆட்டம் காண செய்திருக்கிறது. நடந்து வந்திருந்தாங்க, அங்கே 2 பேர் ஒழிஞ்சிருந்தாங்க. இந்தியாருங்க மாதிரி இங்கே 2 பேர் நின்று இருக்கிறானுங்க. திடீர்னு ஒரே வீட்டு கைத்தில் விட எங்கள் அண்ணன் கோதனா நீ போயிடு நிற்கிறாங்க. எங்கள் அண்ணன் அவருக்கு கோதனா போமாண்டான்ட்டு நீ போயிடுறான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் போய் கூண்டலங்காட்டி சர மாதிரியே வெட்டானுங்க. 5 பேர் இங்கே இந்த இடத்துல வெட்டானுங்க. வந்து தூரங்காட்டி உயிர் இருந்துச்சு. தீனு பைபாஸ் சரி புது பைபாஸ் சரியும் போயிட்டோம், உயிர் போயிடுச்சு. இந்த இடத்த பாருங்க சார், உங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்குதா? கட்டியெல்லாம் ரத்தம், பிள்ளெல்லாம் ரத்தம். என்ன நடந்தது? இந்த கொலைக்கான பின்னணி என்ன? உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இத்தகைய வேற்றுமைகளால் தான் உலக இயக்கம் சுவாரஸ்யமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்கருத்து கொண்ட எல்லோரும் எதிரிகள் அல்ல என்பதை நாம் உணர்ந்திருந்தாலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு கண்டுவிட முடியும். அதனை உணராத போதுதான் தீரா பகைமை உருவாகிறது, நெஞ்சில் வஞ்சம் கருவாகிறது, மாற்று கருத்து கொண்டோரை பழிவாங்கும் எண்ணம் தோன்றுகிறது. உப்பு பெறாத பிரச்சனைகளுக்கெல்லாம் உயிரை காவு வாங்கும் அளவிற்கு இத்தகைய வஞ்சம் கொண்டு போய் விடுகிறது என்பதை சமீபத்தில் தாம்பரத்தில் நடந்த இந்த சம்பவம் உணர்த்துகிறது. தாம்பரம் அருகே உள்ள எருமையூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரமணா. லாரி டிரைவராக வேலை பார்த்து வந்த ரமணா வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர். ரமணாவின் தந்தை சந்திரன் பால் வியாபாரியாக இருந்து வந்தார். சில வருடங்களுக்கு முன்பு அவருக்கு காலில் பிரச்சனை ஏற்பட ஓடி ஆடி வேலை செய்ய முடியாமல் போனது. இதனால் 10ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திக் கொண்ட ரமணா குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கூலி வேலைக்கு போக ஆரம்பித்தார். எங்கள் மாமா போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு அப்படின்ற குடும்ப சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்துருந்தோம். ஒரு நேரத்தில் எங்கள் மாமாவுக்கு வந்து கை கால் வந்து விழாத போயிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே நம்மளால் நம்ம அப்பா அம்மாவால் படிக்க வைக்க முடியாது சூழ்நிலைனால நம்ம எங்கேயாவது கூலிக்கு போகலாம் வேலைக்குன்னு என் பிள்ளை கூலிக்கு வேலைக்கு போயிருந்தான். உடன் பழகிய நண்பர்கள் சிலர் லாரி டிரைவராக பணிபுரிய அந்த உந்துதலின் அடிப்படையில் ரமணாவும் லாரி டிரைவர் ஆனார். பெற்ற பிள்ளை சம்பாதிப்பதைக் கண்டு சந்தோஷப்பட்ட பெற்றோர் இனி தங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து விடும் என்று சந்தோஷப்பட்டனர். ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. இரவு நேரங்களில் லாரி ஓட்டப் போகும் ரமணா காலை 7 மணி அளவில் வண்டியை நிறுத்திவிட்டு அவர் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்து நடந்தே வீட்டுக்கு வருவது வழக்கம். அவர்களது அலுவலகத்துக்கும் வீட்டுக்கும் இடையே ஒரு ஏரி பகுதி இருக்கிறது. அதன் கரை வழியை நடந்தால் குறுக்கு வழியில் வீட்டுக்கு சென்று விடலாம் என்பதால் ரமணாவும் அவரது நண்பர்களும் இந்த வழியை பயன்படுத்துவது வழக்கம். நாள் ஏப்ரல் 2, 2015. அன்றும் வழக்கம் போல் காலை 7 மணி அளவில் வண்டியை அலுவலகத்தில் நிறுத்திய ரமணா
தன்னுடைய நண்பன் கோதண்டராமனுடன் வீட்டுக்கு கிளம்பினார். வழக்கமாக அவர்கள் நடந்து செல்லும் ஏரிக்கரை வழியில் முன்னே கோதண்டராமன் செல்ல, பின்னே ரமணா தொடர்ந்து நடக்கத் தொடங்கினார். முட்செடிகள் நிறைந்த அந்த குறுகிய பாதையில் அவர்கள் வந்து கொண்டிருப்பதை மறைந்திருந்த சில கண்கள் கவனித்துக் கொண்டிருந்தன. பாதி தூரம் கடந்த நிலையில் கோதண்டத்துக்கும் ரமணாவுக்கும் இடையே ஒரு சிறு இடைவெளி இருந்தது. அதனை பயன்படுத்திக் கொண்ட அவர்கள் திடீரென்று ஓடி வந்து ரமணாவின் முதுகில் வெட்டினர். இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத ரமணா தடுமாறிய போது மறைந்திருந்த மேலும் 4-5 பேரும் வந்து ரமணாவை சுற்றி வளைத்தனர். அத்தனை பேரும் ஆயுதங்களை எடுக்க ரமணாவின் உடலில் சரமாரியாக வெட்டுக்கள் விழுந்தன. வேலை முடிந்து வீட்டுக்கு செல்லும் வழியில் முன்னே சென்று கொண்டிருந்த கோதண்டம் திடீரென்று நண்பனின் அலறல் சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அங்கே ஒரு கும்பல் வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருந்தது. ரமணாவை காப்பாற்ற முன்னே வந்த கோதண்டத்தை வரவேண்டாம் என்று தடுத்த ரமணா ஓடிப்போய் விடுமாறு எச்சரிக்கை செய்தார். ரமணாவை வந்து வெட்டும் போது 4 பசங்க வெளி பசங்க உட்காந்துருக்காங்க. வெளி பசங்க உட்காந்துருக்கும் போது அவனை இந்திக்காரன்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் கேர்லெஸ்ஸாக வந்துட்டுக்கிறானுங்க. கோதண்டன்ற முன்னாடி போயிருக்கான், இவன் பின்னாடி வந்திருக்கான். பின்னாடி வரும்போது ரமணா வந்து பின்னாடி வந்து ஷோல்டரில் வெட்டிக்கிறாங்க. இது ஷோல்டரில் வெட்டின உடனே ரமணா என்ன பண்ணிக்கிறான், கோதண்டே நீ ஓடுறு, என்னை வெட்டானுங்க, எப்படியும் என்னை வெட்டுருவானுங்க, நீ ஓடுற உன்னையும் வெட்டுருவானுங்கன்னு சொல்லிட்டு அவனை சொல்லியிருக்கான். சொல்லும் போது என்ன பண்ணுறாங்கன்னா மாணவரே தலையில் கைத்தில் எல்லாத்துலேயும் வெட்டுக்கிறான். கண் முன்னே நண்பன் கண்ட துண்டமாக வெட்டப்படுவதை கண்டும் ஒன்றும் செய்ய முடியாமல் நிற்கிறோமே என்று கலங்கிய கோதண்டம் ஊருக்குள் சென்று ஆட்களை திரட்டி வர ஓடினார். நான் காலையில் 6 மணிக்கெலாம் டீசல் போட்டு வந்து வண்டி விட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டேன். வீட்டுக்கு முன்னாடி வந்து படுத்துட்டேன். வீட்டில் வந்து படுத்தாக்கா சுமார் மணி ஒரு 8 மணிக்கா இந்த மாதிரி ரமணா வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கத்துனாங்க வீட்டில் எல்லோரும். கத்தும் போது நான் என்ன பண்ணேன், வெட்டிட்டாங்கன்னு சொன்னவொடனே சரி ஒரு கை மட்டு கால் மட்டு எதனா ஒரு கத்தியில் சும்மா கேட்டுருப்பானுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓடினேன். ஓடினாக்கா சகிக்க முடியாத அளவுக்கு ரமணான்றவனை வெட்டிட்டுக்கிறாங்க. அதற்குள் வந்த காரியத்தை முடித்துவிட்டு சாவகாசமாக வெளியேறியது அந்த கொலைகார கும்பல். வெட்டிட்டு ஓடும்போது அவங்க கழனிலேருந்து பூ பறிச்சின்னு கழனிலேருந்து வராங்க, வீட்டுக்கு வராங்க. கழனியில் பூ பறிச்சிட்டு வராங்க. வரும்போது இவன் ஓடும் போது சொல்லிக்கிறானுங்க, பைக்கில் கத்தி எடுத்துன்னு வண்டியில் வேகமாக போகும்போது இப்போ தான் ஒருத்தனை வெட்டி சாய்ச்சோம், ஒருத்தனை கேல் பண்ணிட்டோம், சாயந்தரம் உன் புள்ளைய சாயந்தரத்துக்குள்ளே இதே கத்தியில் உன் புள்ளைய வெட்டுறேன் பாரு, உன் புள்ளையும் காலி பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு அவனை ஓட்டுறானு. ரமணா வெட்டப்பட்ட தகவல் அறிந்த அவரது நண்பர்களும் உறவினர்களும் ஏரிக்கரைக்கு விரைந்தனர். அங்கே முட்செடிகளுக்கு மத்தியில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ரமணாவை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ரமணாவின் உயிர் பிரிந்தது. ரமணா கொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் ஊருக்குள் பேனர் வைப்பதில் நிகழ்ந்த ஒரு தகராறே காரணம் என சொல்லப்படுகிறது. ஊருக்குள் ராஜசேகர், ராஜேஷ், ரஞ்சித், மேத்யூ, லவத் உள்ளிட்ட சிலர் ஒரு கோஷ்டியாக செயல்பட்டு வந்ததாக சொல்கிறார்கள். ஏற்கனவே 2 முறை சிறை சென்று வந்த இவர்கள் மது அருந்திவிட்டு தினமும் ஊருக்குள் ஏதாவது தகராறு செய்வது வழக்கமாம். இப்போது கஞ்சா அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஏமில் வரும்போது கையில் காசு எல்லாம் காணா பண்ணுவானுங்க. எங்கன்னா போய் இரும்பு எங்கன்னா இருக்குதா அது திருடி எடுத்து போயிட்டு இடக்கையில் போட்டு வழியும் இந்த கஞ்சா வாங்கிட்டு வந்து அடிப்பானுங்க. அதே மாதிரி வந்து இந்த மோட்ரு கழனிகளில் மோட்ரு இருந்தால் மோட்டரை திருடியும் போவானுங்க. இப்போ திருடியும் போகக்குள்ள யாருன்னா பாதுட்டா கொண்டு அவனை அடிக்கிறது, ஏன் வெளியில் ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது. இதே ஒரு டைம் வந்து இரும்பு திருடி எடுத்து போயிட்டு அந்த இடங்களில் போட்டு காசு கேட்கும் போது அவன் கம்மியாக கொடுத்துட்டான். எனக்கு இவ்வளோ காசு தான் வேணும்னு சொல்லிடுவானுங்க. இவ்வளோ காசு என்னால் கொடுக்க முடியாது, இந்த பொருள் அவ்வளோக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லும் போது அவனை போட்டு அடித்து சோமான டேஷன் கேஸ் ஆகிடுச்சு. போதைப் பொருட்களை உபயோகிக்கும் பழக்கமுடைய இவர்கள் ஒருமுறை அப்பகுதியில் உள்ள ஒரு தென்னந்தோப்புக்குள் புகுந்து இளநீர் திருடி குடித்திருக்கின்றனர். அதனை பார்த்த தோப்பின் காவலாளி சத்தம் போட அவரை கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கின்றனர். அதனை தடுக்க வந்த அவரது மகளையும் மனைவியையும் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பியதாக சொல்லப்படுகிறது. இவனுங்க போயிட்டு டெய்லி போயிட்டு கஞ்சா அடிக்கிறது, யாரே லவத்து வீட்டு கைனியாண்ட போயிட்டு கஞ்சா அடிக்கிறது. கஞ்சா அடிச்சுட்டு அது இளநீர் குடித்தா போதை நல்லா ஏறுமா, போதை நின்று வேலை செய்யுமா, அது அவங்க சொல்கிறது நம்மளுக்கு தெரியாது.
இதை போயிட்டு அவனுக்கு போயிட்டு கஞ்சி அடிச்சுட்டு கிஷ்கிந்தா தோட்டத்தில் போயிட்டு இளநீர் வெட்டி சாப்பிடும் போது அந்த உள்ளே வந்து வாட்ச்மேன் வேலை செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு அம்மா ஒரு அதான் ஒரு 2 பொம்னட்டிங்க, ஒரு பொம்னட்டி ஒரு பொண்ணு, அவங்க பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு தான் அதுவும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆள் வயசானவர் வெளியும் அந்த ஆள் உடையாந்து வாட்ச்மேன் வேலை செய்கிறான்னா அவங்க பாதுகாப்பு தான் அவன் பார்ப்பான். வெளியும் அவன் உடையாந்து கத்திருக்கான். கத்தும் போது என்ன பண்ணுறான், அந்த ஆளை வந்து அடிச்சிட்டுருக்கானுங்க. அடிச்சுட்டு அந்த பொண்ணையும் ரேப் பண்ணியிருக்கானுங்க, அந்த பொம்னட்டியும் ரேப் பண்ணியிருக்கானுங்க. அதேபோல் எருமையூருக்குள் இன்னொரு கோஷ்டியும் இருந்திருக்கிறது. ரமணாவுடன் வேலை பார்க்கும் டிரைவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிலர் இணைந்து ஒரு அணியாக செயல்பட்டு வந்திருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் வேலை பார்ப்பவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என்பதால் எந்த வம்பு தும்புக்கும் போகாதவர்கள் என்றும் ஊர்காரியங்களை முன்னின்று எடுத்து செய்வார்கள் என்றும் சொல்கிறார்கள். எந்த ஒரு வீட்லேயும் சரி, ஒரு ஃபங்க்ஷன்னாக்கா நல்லபடியாக உட்காந்து அவங்க வீட்டில் சொந்த பிள்ளைங்க மாதிரி வேலை செய்வாங்க. போயிட்டு ஒரு வீடு கட்டினாலும் சரி, ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் சரி, அவங்க வீட்டில் போயிட்டு கஷ்டப்படுவாங்க பசங்க. இந்த பசங்க அவனுக்கு வந்து ஒவ்வொரு சண்டை வைக்கணும், பேர் வாங்கணும், ஜெயிலுக்கு போகணும், இந்த மாதிரி ஏமில் தானே. அவனுங்கிட்ட வந்து பணம் இருக்குது. எங்கள் பசங்கிட்ட வந்து பணம் கிடையாது. நாங்களாம் வந்து கூலி வேலைக்கு போனால் தான் உண்டு, இல்லைன்னா கிடையாது. நானும் டிரைவர் தான், ரமணான்றவன் டிரைவர் தான். இவனுங்க எல்லாருமே டோட்டலாக வந்து எல்லாருமே டிரைவரு, காலேஜ் போகிற பசங்க. இவனுங்க இப்படி தான். நாள் 2015 மார்ச் 1 அன்று ஒரு அரசியல் தலைவரின் பிறந்த நாளுக்கு ரமணா கோஷ்டியினர் பேனர் ஒன்றை தயார் செய்து வைத்தனர். அப்போது அங்கு வந்த ராஜசேகர், ராஜேஷ், மேத்யூ, லவத் உள்ளிட்ட எதிர்த்தரப்பினர் பேனரின் மீது எச்சில் துப்பி தகராறு செய்திருக்கிறார்கள். அதனை ரமணா தட்டி கேட்டபோது நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்று திமிராக பேசியதோடு சிகரெட்டால் பேனரில் சூடு வைத்திருக்கிறார்கள். பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்போடு சேர்ந்து ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. எதுக்கோ பேனர் வச்சாங்க. அந்த பேனரில் வந்து என்ன பண்ணிட்டானுங்க, அவனுங்க எச்ச துப்பிட்டானுங்க. அவனோட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஒன்றா இருந்தவனுங்க, ஆனால் பிரிஞ்சுட்டானுங்க, எச்ச துப்பிட்டானுங்க. ஏன்டா இந்த மாதிரி எங்கள் முகத்தில் எச்ச துப்புனு சொன்னது, அப்படி தான்டா துப்புவோம், ஏன் நாங்கள் தீயை கூட பற்ற வச்சு வைப்போம், தீயை கூட வச்சிருக்கிறானுங்க அந்த முகத்தில். அப்போது இந்த பிரச்சனை முற்றி கைகலப்பாகி இருக்கிறது. இதனை அடுத்து அனைவரையும் அழைத்து பேசிய ஊர்க்காரர்கள் ஊரின் அமைதிக்கு கேடு விளைவிக்கும் வகையில் எதையும் செய்ய வேண்டாம் என கூறி பேனர் வைப்பதை தடை செய்து விட்டனர். இந்த பிரச்சனை இவர்களுக்குள் நீர் பூத்த நெருப்பாக இருந்து கொண்டே இருக்க, இதனால் அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று நினைத்த பெரியவர்கள் ஊர் தலைவரை முன்வைத்து இரு தரப்பினரையும் அழைத்து சமாதானம் பேசி அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அத்தனையும் பலனில்லாமல் போய்விட்டது. சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த எதிர்த்தரப்பினர் ரமணாவை சரமாரியாக வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் ரமணா அந்த கோஷ்டியின் தலைவரோ அல்லது முக்கியமான நபரோ அல்ல. இதையெல்லாம் தாண்டி ரமணாவை வெட்டிய கோஷ்டியில் இருந்த ராஜசேகர் ஒரு காலத்தில் ரமணாவின் நெருங்கிய நண்பனாக இருந்திருக்கிறார். பின்னர் எப்படி பிரிந்தார்கள்? எதற்காக நடந்தது இந்த கொலை? எருமையூருக்குள் எதிரும் புதிருமாக திரிந்து கொண்டிருந்த ராஜசேகரும் ரமணாவும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நண்பர்களாக இருந்திருக்கின்றனர். அப்போது எருமையூருக்கும் அதன் அருகே உள்ள தர்காஸ் என்னும் ஊருக்கும் இடையே ஒரு சிறு தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது நடந்த கைகலப்பு பெரிய வன்முறையாக முடிந்திருக்கிறது. அப்போது கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த ராஜசேகர் மோதலின் போது ஆத்திரத்தில் தர்காஸ் பகுதியை சேர்ந்த ஒருவரின் கழுத்தை அறுத்திருக்கிறார். ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை நடந்து, பக்கத்து ஒரு தர்காஸுக்கும் எருமையூருக்கும் பசங்களுக்கு பிரச்சனை நடந்து, அவனுங்க வந்து பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டுருக்கானுங்க. பொண்ணுங்களை கிண்டல் பண்ண உடனே வெளியும் நம்ம ஊர் பசங்களை கிண்டல் பண்ணுறான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பசங்க ரம்னா, இவன் ராஜகுமார், இவன் சில பசங்கள்லாம் கொஞ்சம் கூட டீப்பான பசங்க இவனுங்க காலேஜ் போகிறானுங்க. போகக்குள்ளார தாம்பட்டில் வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்கும்போது ஒரு பையனை வந்து இவன் ராஜகுமார்ன்றவன் அது கீழே இருந்தா இல்லை கையில் வச்சு தானே தெரியாது பிளேடு, அதில் வந்து தொண்டையை அறுத்துட்டான். இது குறித்து போலீசில் புகார் செய்யப்பட ராஜசேகரின் வாழ்க்கை அடியோடு மாறிப்போனது. கல்லூரிக்கு செல்ல வேண்டிய காலத்தில் நீதிமன்ற படிகள் ஏறுவதை அவமானமாக நினைத்த ராஜசேகர் அது குறித்து ரமணா உள்ளிட்ட அனைவரிடமும் தன் வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போது ரமணாவின் சித்தப்பா ரஜினி இனிமேலாவது இது போன்ற காரியங்களில் இறங்காதே என்று அடிக்கடி ஆறுதல் சொல்வாராம். இந்த நிலையில்தான் ராஜசேகருக்கு மேத்யூவுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மேத்யூ ஏற்கனவே குற்ற செயல்களில் ஈடுபட்டவர் என்று சொல்லப்படுகிறது. மேத்யூவுக்கு தந்தை இல்லாததால் தனது தாத்தாவின் ஊரான எருமையூரிலேயே வசித்து வருகிறார்.
இதனால் ராஜசேகர் மேத்யூ இடையிலான நட்பு இன்னும் பலப்பட இவர்கள் எங்கு சென்றாலும் சேர்ந்தே செல்வது வழக்கமாக இருந்திருக்கிறது. மேத்யூ என்றவன் லிங்க் ஆகணும், இவனுக்கு 2 பேரும் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆன பிறகு அதாவது மேத்யூக்கு எதனா ஒன்றா நான் தான் நிற்பேன்றது ஒரு ஐதீகமாக அவன் இருந்துட்டான். அவனுங்க தனியாக ஒரு குரூப் ஆகிட்டானுங்க. குரூப் ஆகிட்டு இவனுக்கு கஞ்சி அடிப்பானுங்க, டெய்லி கஞ்சி அடிப்பானுங்க, வயலில் போகிறவனெல்லாம் கூப்பிட்டு அடிப்பானுங்க. அதாவது நாங்கள் பேர் வாங்கணும், ரவுடின்ற ஒரு பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 டைம் கேஸுக்கு போயிட்டோம். போனதுனால நாங்கள் ரவுடின்ற ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஏம் ஆயிடுச்சு. அப்படித்தான் பேனர் வைத்த தகராறில் உடன் இருந்த ராஜசேகர் தற்போது ரமணாவின் உயிரையும் வாங்கியிருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தரப்பு விளக்கங்களை அறிய நாம் அவர்களை தேடி சென்றபோது எல்லோரது வீடுகளும் பூட்டி கிடந்தன. நாங்கள் எங்கன்னா வெளியில் போனோம் வரணும், எங்களுக்கே ஒரு பயமாக இருக்குது. ஏன் அந்த மாதிரி பண்ணானுங்க? என் பிள்ளை எதனா பொண்ணு கெடுத்தானா, இல்லை யார் விட்டு குடும்பத்தை கெடுத்தானா, இல்லை வேறு எதனா செஞ்சானா, அது உண்மையை சொல்லுங்க. எதனால் இந்த மாதிரி பண்ணான்னு உண்மையை சொல்லுங்க. அதை நாங்கள் சரி இதனால் பண்ணால் அதனால் நாங்கள் என் பிள்ளைய இழந்தோம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். எந்த ஒரு தவறும் செய்யாதனால ஏன் என் பிள்ளைய இந்த மாதிரி பண்ணால் அது எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அதுக்கு தீர்வு கிடைக்கணும். இந்த கொலை வழக்கில் ஊர் தலைவர் முத்து எதிர்த்தரப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாக வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுகின்றனர் ரமணாவின் உறவினர்கள். கொலை நடந்து இத்தனை நாட்களாகியும் ஒரு ஊர் தலைவராக எட்டிக்கூட பார்க்கவில்லை என்று வருத்தப்படும் அவர்கள் அதே சமயம் எதிர்த்தரப்பினர் தலைமறைவாக இருப்பதற்கும் காவல்துறை அவர்களை அணுகாத வண்ணம் அழுத்தம் கொடுத்தும் முத்து அவர்களுக்கு பின்னணியாக இருந்து செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டுகின்றனர். வன்முறையில் இறங்கியதால் ஒரு கல்லூரி மாணவனின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டதும் ஒரு இளைஞனின் உயிர் பறிபோனதும் நடந்து முடிந்திருக்கிறது. வன்முறை வாழ்க்கையில் சரியான வழி அல்ல என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் குற்ற செயல்களில் ஈடுபட்டோர் சில மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்து விட்டோ அல்லது ஜாமீனில் வெளியில் வந்த பிறகோ அடுத்தடுத்து குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இளம் குற்றவாளிகளுக்கு மனநல ஆலோசனை வழங்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதோடு மீண்டும் மீண்டும் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடும் போது கடுமையான தண்டனை அளிப்பது போன்ற நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே ரமணா போன்ற அப்பாவி உயிர்கள் பலியாவது தடுக்கப்படும்.